எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் மலபார் ஸ்பெஷல் இறைச்சி பத்திரி எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே பீஃப் வச்சுட்டு தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சுட்டு தான் செய்ய போகிறாங்க. வெஜிடேரியன்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சுட்டும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கோதம்பு மாவு, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த மாவு ரெடி பண்ணுறேன். மைதா மாவு மட்டும் சேர்த்து பண்ணிடுச்சுன்னா நம்ம பத்திரி ரப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் கோதம்பு மாவு மட்டும் சேர்த்து பண்ணாலும் அது சாஃப்டாக இருக்கிறதுனால ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஃபில்லிங் எண்ணெயில் கட்டாகி வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் 2 மாவுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பூரி மாவோட பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூரிக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபில்லிங் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்தாலும் போதும். நான் இப்போ முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கு, அதனால் ஒட்டாது. அது அங்கே இருக்கட்டும். ஃபில்லிங்காக 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், இது நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சின்னதாக கட் பண்ணது, கொத்தமல்லி எல்லாம், கருவேப்பிலை. மசாலைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கிற அந்த எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மிக்சிக்குள்ளே போட்டு இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரையக்கூடாது. இதே மாதிரி நீளமாக கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற பீஸாக கிடைக்கணும். அது மாதிரி பார்த்து சின்னதாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி முதல்ல வெங்காயம் அதுக்குள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. கடுகதும் போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. ஆயில் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை அதுவும் போட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. தீ எப்போவுமே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கு. சிக்கனில் கொஞ்சம் உப்பு இருக்குது, அது பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதுவும் போட்டு அந்த மசாலையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகாய் தூள், பெப்பர் பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணலாம். அதுவும் போட்டு நல்ல ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கன் அதுக்குள்ளே போட்டு எல்லாமே சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே மசாலா ரெடி பண்ணோன்ட்டு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஒரு டைம் ஆவி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மசாலா எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதில் வெங்காயம் வேணால் அதிகமாக சேர்த்திட்டு சிக்கன் கம்மியாக கூடி சேர்த்திடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இப்போ இது எப்படி பத்திரி பண்ணுறேன்னு காமிச்சு தர்றேன். நம்ம கட் பண்ணி வச்ச 2 பூரியோட பவுல் எடுத்துக்கோங்க. அது ஒரே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. ஆனால் பூரிக்கு நம்ம விரிக்கிறதோட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் நம்ம இந்த பத்திரிக்காக செய்யணும். 2 லேயர் வருது, அதனால் ரொம்ப கட்டி ஆகக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக விரிச்சுக்கோங்க. 2மே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸாக இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றில் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. இந்த மசாலா ரெடி பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். ஆனால் அது மேக்ஸிமம் ட்ரையாக இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆகவும் கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கவும் கூடாது. இப்போ ஃபில்லிங் வச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு பூரி அதுக்கு மேலே வச்சு மெதுவாக அமர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரம் முதல்ல இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு அமர்த்தி சீல் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே போகக்கூடாது. அதனால இதை டபுள் சீலிங் செய்கிறேன். முதல்ல நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரம் பாருங்கள், கீழே இருந்து மேலே அந்த மாதிரி தூக்கி மடிச்சுக்கோங்க. இறைச்சி பத்திரி இந்த மாதிரி தான் மடித்து எடுப்பாங்க எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக. அதே மாதிரி இது ட்ரையாங்கிள் ஷேப்லையும் பண்ணலாம், இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லையும் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி டபுள் சீலிங் செஞ்சதுனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த ஃபில்லிங் வந்து சேஃபாக இருக்கும், வெளியே போகாது, கட் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி 2 டைப்பில் செஞ்சு எடுத்துருக்கு. கொஞ்சம் டிசைனாகவும் இருக்குது, சேஃபாகவும் இருக்குது. அதே மாதிரி பூரி பண்ணும்போது எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இது ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2-3 ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. அது ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்த பூரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அது பொரிச்சு எடுத்துக்கலாம். அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். எண்ணெய் வந்து சூடாக இருந்துச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பூரி மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்க்குள்ளே போட்ட உடனே இது வந்து பஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு லைட்டு ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும் போது 2 சைடும் திருப்பி போட்டு இது வந்து எடுத்துக்கலாம். எல்லா பூரியுமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற மசாலா வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்குது இல்லைங்களா? அதனால அந்த மாவு அதோட ஒட்டி கொஞ்சம் நனைஞ்ச மாதிரி ஆகி போயிடும், கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அது வந்து லாஸ்ட்டு பொரிச்சு எடுக்கும்போது லாஸ்ட்டு போடுற பூரி எல்லாம் கொஞ்சம் நனைஞ்சு இருக்கும். சில டைம் வந்து எண்ணெயில் போட்டு அது வந்து கட் ஆகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கும் சொன்னாங்க. பாருங்கள், எல்லா பத்திரியும் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படியே வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. மலபார் பத்திரி ஸ்பெஷல் தான். 2 முட்டை எடுத்துருக்கு. கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த குவான்டிட்டிக்கு 12 பத்திரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 12 பத்திரியும் செஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த 2 முட்டை போதும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பத்திரி வந்துட்டு முட்டையில் சீக்கிரம் ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அந்த முட்டைக்குள்ளே போட்டு வைக்க வேண்டியதில்லை. அந்த முட்டையோட லைட்டாக இருக்கிற ஒரு கோட்டிங் மட்டும் போதும் நம்ம பத்திரிக்கு. ஒரு தவை வந்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அந்த தவையில் அட் அ டைம் உங்களுக்கு எவ்வளோ பத்திரி போட முடியுமோ அது மட்டும் இது மாதிரி முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பத்திரியுமே இந்த மாதிரி முதல்ல செஞ்சு எடுக்க வேண்டியதில்லை. நான் இப்போ வந்துட்டு 4 பத்திரி இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். தவை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே சூடு பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெய்யை இல்லை கொஞ்சம் பட்டரை ஏதோ வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையில் டிப் பண்ணி வச்ச அந்த பத்திரி அது வந்து அந்த தவைக்கு மேலே வச்சுட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுக்கக்கூடாது, முட்டை வந்து கரிஞ்சு போகக்கூடாது. அந்த முட்டை வெந்து மட்டும் கிடச்சா போதும். லைட்டாக இருக்கிற ஒரு கோட்டிங் தான், அது ஒன்றும் பெருசாக தெரியாது, முட்டையானே தெரியாது. பாருங்கள், அந்த மடித்த இடத்துல வந்து லைட்டாக அமர்த்தி கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஏதாவது முட்டையோடது உள்ளே அந்த ஒட்டி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து வெந்து கிடைக்கும். 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம பத்திரி வந்து ரெடியாக இருக்குது. இதோட டேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற டேஸ்ட்டு தான். சர்க்கரை போட்டனால அந்தளவுக்கு ஒன்றும் இனிப்பு தெரியாது. உள்ளே இருக்கிற காரம் அந்த லைட்டாக இருக்கிற ஸ்வீட்னஸும் கலந்து வரும்போது சூப்பராக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு ரெசிபியோடு பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.